வெல்கம் டு ராக்லான்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் ஃபேமஸாக செய்யக்கூடிய அல்வா. இந்த அல்வா நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பவுலில் 250 கிராம் கடலை மாவு எடுத்துப்போம். நூற்றி 150 கிராம் மைதா மாவு இதிலே ஆட் பண்ணிடலாம். இதோடு சேர்த்து சர்க்கரை, அதே 150 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணிடுவோம். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இதில் 2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்துருக்கேன். இதில் 1 டம்ளர் இப்போ ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட மீதி இருக்க பாலையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு டம்ளர் பாலையும் இதோடு ஆட் பண்ணி இதையும் நல்லா அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கரைச்சிடலாம். இந்த மாதிரி அது கரெக்டாக தண்ணி பதத்தில் இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இல்லாமல். இதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இதை ஹை ஃப்ளேம் இல்லாமல் லோ ஃப்ளேம்லேயே இதை வச்சு நம்ம கரைச்சி வச்சுருக்கதை இதில் ஊற்றிப்போம். இதோடு சேர்த்து 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த நெய்யோட நல்லா சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். ஏன்னா இது அடிப்பிடிக்காமல் நம்ம கெட்டியாடாமையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் லேசாக கெட்டியாகுது. இதை நம்ம விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கட்டி விட்டுறாமல் இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருப்போம். இந்த சமயத்தில் நம்ம ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த அல்வா ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸாக செய்யக்கூடிய அல்வா. அதனால தான் அதுக்கு ஸ்ரீலங்கா அல்வான்ட்டு பேரே வந்தது. இப்போ பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் நல்லா உருண்டு வருது. இப்போது இந்த கெட்டியார ஸ்டேஜில் நம்ம இப்போ 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் கிண்டிக்கலாம். நல்லா உருண்டு வர மாதிரி அந்த பதத்துக்கு நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா உருண்டு நல்லா பதத்துக்கு வந்துடுச்சு. அல்வா ரெடி. நீங்களும் இந்த அல்வா ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வரும் சமையலில் சந்திப்போம். ராக்லான்ஸ் கிச்சன். தேங்க்யூ.